ஹலோ லாஸ்ட் வீடியோல நம்ம கிச்சன் மேக் ஓவர் பாதி பார்த்துட்டோம் இல்லையா? இன்னும் பாதி இந்த வீடியோல பார்க்கலாம். நேற்று வீடியோல என்னென்ன பார்த்தோம்னா, இந்த மாதிரி பெருக்கிறது, தொடக்கிறது, கழுவுறது, கிளீன் பண்றது, அதுக்கப்புறம் எல்லாம் எடுத்து வைக்கிறது, ஓட்டுறது, இதெல்லாம் பார்த்தோம். இந்த வீடியோல இன்னும் கொஞ்சம் டிஐஒய் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்துடுங்க. இப்படி இருக்கிற என்னோட கிச்சன் நான் எப்படி மாத்தினேன்ட்டு லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன். ப்ளீஸ் லாஸ்ட் வீடியோ பார்க்கலன்னா ஒரு முறை விசிட் பண்ணி பார்த்துடுங்க. இந்த மாதிரி அழகா மாத்தியாச்சு. ஆனாலும் சில டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சாதான் கொஞ்சம் லுக் நல்லா இருக்கும். அதே விதமா நம்மளுக்கும் கொஞ்சம் பாசிட்டிவ் வைப்ஸ் எல்லாம் கொடுக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோல சில டிஐஒய் பண்ண போறேன். நான் வீட்டுல வேஸ்டா இருக்கிற பொருள் யூஸ் பண்ணி தான் இந்த டிஐஒய் பண்ண போறேன். நானு இந்த டெக்கரேஷனுக்கு சில ஐட்டம்ஸ் மட்டும்தான் கடையில இருந்து வாங்கினா, மீதி இருக்கிறது எல்லாமே வீட்டுல வேஸ்டா இருக்கிற ஐட்டம்ஸ் தான் எடுத்துக்கினேன். நான் இந்த உட்டன் ஸ்பூன்ஸும் அவ்வளவா யூஸ் பண்றது கிடையாது. அதனால இந்த ஸ்பூன்ஸ் டெக்கரேட் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு இந்த ஸ்பூன்ஸ் எடுத்திருக்கிறேன். அதே விதமா நான் கோலம் போடுறதுக்கு சில பெயிண்ட் எல்லாம் வாங்கிட்டு வச்சிருக்கிறேன். ஆனா இன்னும் போடல. அந்த பெயிண்ட் இப்போ எனக்கு யூஸ் ஆகுது. அதே விதமா வாட்டர் பெயிண்ட் பசங்க டிராயிங்காக வாங்கிட்டு வச்சிருந்தாங்க. ஸோ அந்த பெயிண்ட் கூட நான் இதுல யூஸ் பண்ண போறேன். ஆயில் பெயிண்ட், வாட்டர் பெயிண்ட் ரெண்டும் யூஸ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் வுடன் ஸ்பூன்ஸ் இல்லைங்களா? ஸோ அது ரொம்ப நாளும் நம்மளுக்கு வரணும்னா இந்த மாதிரி ஆயில் பெயிண்ட் அடிச்சுக்கணும். வேண்டாம் கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் மாத்திடலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நார்மல் வாட்டர் பெயிண்ட் கூட அடிச்சுக்கலாம். அது மேல நம்ம வார்னிஷ் கொடுத்தோம்னா அது கூட கொஞ்ச நாள் வரைக்கும் நல்லா தான் இருக்கும். ஸோ நான் இங்க ஆயில் பெயிண்ட் தான் யூஸ் பண்றேன். எல்லா கரண்டிக்குமே ஃபர்ஸ்ட் ஒயிட் அப்ளை பண்ணிடுறேன். ஒயிட் அப்ளை பண்ணிட்டு பிறகு நம்ம எந்த டிசைன் போட்டாலும் லுக் நல்லா தெரியும். அதனால ஃபர்ஸ்ட் நான் எல்லா வேஸ்டா இருக்கிற ஸ்பூன்ஸ் எல்லாமே எடுத்துட்டு கரண்டி எல்லாமே எடுத்துட்டு இந்த மாதிரி ஒயிட் பெயிண்ட் அடிச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லா காய வச்சுட்டேன். இது காயறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் இல்லையா? ஸோ அதனால ஒரு நாள் ஃபுல்லா அப்படியே விட்டுட்டா நல்லா காஞ்சிச்சு. அதே மாதிரிதான் மீதி இருக்கிற ஸ்பூன்ஸ் எல்லாத்துக்கும் இதே மாதிரி அடிச்சு பக்கத்துல வச்சுட்டா. அதுக்கப்புறம் நம்ம அடிக்கடிக்கு ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டே இருப்போம். இந்த மாதிரி டப்பா எல்லாம் வீட்டுக்கு வந்துனே இருக்கும். இது எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது. சும்மா தூக்கி தான் போடுவோம். ஆனா இது கூட கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி வச்சோம்னா லுக் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணிச்சு. ஆனா எனக்கு பிளேஸ் தான் இல்ல. ஆனாலும் எனக்கு இது பண்ணணும்னு தோணிச்சு. பண்ணி எங்க வைக்கிறேன்ட்டு மட்டும் பாருங்க. எனக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாளா நினைச்சிட்டே இருந்தேன். இது ஒண்ணு பண்ணி வச்சுக்கணும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சுனே இருந்தேன். இன்னைக்குதான் முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் நான் ப்ரௌன் கலர்ல ஆயில் பெயிண்ட் தான் அடிக்கிறேன். இது பிளாக்கே இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். ஒன்னு பிளாக் ஒன்னு ப்ரௌன் இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒன்னுத்துக்கு மட்டும் நான் ப்ரௌன் அடிச்சேன். இன்னொன்னும் பிளாக்கே இருக்கட்டும்னு சொல்லிட்டு அதுக்கு பெயிண்ட் அடிக்கல. ஒன்னுத்துக்கு மட்டும் இப்படி ப்ரௌன் அடிச்சுக்கினேன். இது கூட ஒரு நாள் ஃபுல்லா காஞ்ச பிறகுதான் இது மேல டிசைன் போடுறேன். காயாம டிசைன் போட்டோம்னா எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டி அசிங்கமா ஆயிடும். ஸோ நல்லா காஞ்ச பிறகு மட்டும்தான் டிசைன் போட்டுக்கணும். இந்த டிசைன் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பாக்குறதுக்கு ரொம்ப லுக்கா இருக்கும். எல்லாம் யூனிட்டியா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதனால இது எனக்கு போட்டுக்கணும் ரொம்ப ஈஸியாவும் இருக்கும் அப்படின்னு நினைச்சு இந்த டிசைன் போடுறேன். ஃபர்ஸ்ட் எக்ஸா எழுதிட்டு போயிட்டேன். அந்த எக்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணாதான் நம்மளுக்கு பாடி ஷேப் வரும். அதனால எக்ஸ் ஃபுல்லா இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கினா அதுக்கப்புறம் இதுக்கு கொஞ்சம் கை கால் வச்சாதான் நல்லா இருக்கும். ஸோ கை காலு தலை எல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். இது ஒரு மனுஷர் உருவம் மாதிரி தெரியும். அது டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கணும். அதனால கால் கொஞ்சம் ஜிக்ஜாக் ஷேப்ல பண்ணணும். ஸ்ட்ரைட்டா போட்டோம்னா நிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் அப்படி லைட்டா கால் உடைஞ்ச மாதிரி வச்சோம்னா அது டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும். எல்லாருமே கை பிடிச்சி நிக்கிற மாதிரி கை வச்சிட்டோம்னா வி ஷேப்ல வரைஞ்சிட்டோம்னா கை கூட ரெடி ஆயிடும். அதுக்கப்புறமேட்டு நம்ம தலை வைக்கணும். தலை எப்படி வச்சேன்ட்டு கூட நீங்க பாருங்க. இந்த மாதிரி டிசைன் பாக்குறதுக்கு ட்ரெடிஷ்னலாவும் இருக்கும். அதே விதமா பாக்குறதுக்கு லுக் வைஸும் சூப்பரா இருக்கும். அதனால இது ரொம்ப நாள் எனக்கு ஆசை. இது பண்ணி வச்சுக்கணும் சொல்லிட்டு டைம் இல்லாதனால நான் இது மேல கான்சென்ட்ரேஷன் வைக்கலாம். இப்போ டைம் கிடைச்சது எல்லாத்துக்கூடயும் இதுவும் பண்றேன். இந்த மாதிரி ரெடி பண்றோம். சரி நம்ம கிச்சன் ரொம்ப சின்னதாச்சே எங்கதான் வச்சுக்கிறது அப்படின்ட்டு ரொம்ப நாளா டவுட். அதனாலதான் பண்ணவே இல்லை. இன்னைக்கு எங்கேயாச்சும் வைக்கலாம் வீடு அப்படின்ட்டு இறங்கிட்ட பண்றதுக்கு. பாத்தீங்களா கால் வச்ச பிறகு லுக் எவ்வளவு
எவ்வளோ அழகா இருக்கு. ப்ரௌன்ல ஒயிட் போட்டா அந்த அளவுக்கு லுக் நல்லா இருக்கு இல்லையா? ஸோ அதுக்காக தான் ப்ரௌன் போட்டேன். பிளாக் அண்ட் ஒயிட்டும் நல்லா தான் இருக்கும். ஆனா ஒண்ணு ப்ரௌன் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி கலர் போட்டாச்சு. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே தலை வைக்கணும் இல்லையா? அது கொஞ்சம் பெருசா சிறுசா இருந்தா நல்லா இருக்காதான்னு சொல்லிட்டு பட்ஸ் யூஸ் பண்ணி நம்மளுக்கும் வாட்டமா ஈஸியா இருக்கும். பட்ஸ்ல தலை வைக்கிறது. குச்சியில வச்சோம்னா கொஞ்சம் நல்லா வராது. அதனால பட்ஸ் யூஸ் பண்ணி எல்லாருக்குமே தலை வச்சாச்சு. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே கையும் சேர்த்தியாச்சு. இவங்க எல்லாருமே ரெடி பண்ண பிறகு லுக் எப்படி இருக்குன்னு பாத்தீங்க இல்லையா? சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கா இல்லையான்ட்டு கமெண்ட்ல சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் மேல ஏதாச்சும் டிசைன் வச்சா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் ஒயிட் பெயிண்ட் அடிச்சுட்டு இந்த மாதிரி புள்ளி வச்சுட்டேன். குட்டி குட்டியா புள்ளி வச்சுட்டா. இப்போ பாருங்க ஃபைனல் லுக் வந்து இந்த மாதிரி இருக்கும். பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். இன்னொன்னு வந்து நான் கலர் போடாமலே பிளாக்லவே இந்த மாதிரி டிசைன் போட்டுட்டு அது கூட ஒரு நாள் ஃபுல்லா காய வச்சுட்டேன். ஆனா புள்ளி வைக்கிறதுக்கு மறந்துட்டேன். ஸோ அதனால இன்னைக்கு வந்து புள்ளி வச்சு இது கூட காய வைக்கிறதுக்கு வச்சுட்டேன். பாக்ஸஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இல்லையா? இப்போ கரண்டி எடுத்து டிசைன் பண்ணிக்கலாம். ஒயிட்டு ஒரு நாள் ஃபுல்லா விட்ட பிறகுதான் நான் டிசைன் போடுறேன். ஏன்னா அது காயாம போட்டோம்னா எல்லாமே கஜி பிஜி ஆயிடும். ஸோ நல்லா காஞ்ச பிறகுதான் நம்ம டிசைன் போட்டுக்கணும். நான் வந்து இதுக்கு வாட்டர் மெலான் டிசைன் போடலாம் சொல்லிட்டு பார்டர் எல்லாம் கிரீன் கொடுத்துன்னு இருக்கிறேன். லைட்டா கிரீன் கொஞ்சோண்டு தெரியற மாதிரி தான் நம்ம கிரீன் கொடுக்கணும். கிரீன் ஜாஸ்தி தெரிஞ்சிச்சனாலும் நல்லா இருக்காது. ஸோ அதனால கிரீன் வந்து பார்டர்ல மட்டும் கொடுத்துன்னு இருக்கிறேன். சென்டர்ல எல்லாம் ரெட் கொடுத்துட்டேன். இது எல்லாமே அப்ளை பண்ண பிறகு இது கூட காஞ்ச பிறகுதான் நம்ம நடுவுல ஏதாச்சும் டிசைன் போடணும்னா அதுக்கப்புறம் காஞ்ச பிறகுதான் அப்ளை பண்ணணும். அதனால ரெட் எல்லாம் அப்ளை பண்ண பிறகு கொஞ்ச நேரம் காய வச்சுட்டேன். இன்னொரு கரண்டி டிசைன் போடுறதுக்கு எடுத்துட்டேன். இது வந்து நான் வாட்டர் பெயிண்ட் தான் யூஸ் பண்றேன். ஸோ இது வந்து சீக்கிரமா காஞ்சிடும். இது ரொம்ப நேரம் எடுக்காது. சீக்கிரமா காஞ்சிடும். ரெட் வந்து ஃபுல்லா அப்ளை பண்ணாம ஒயிட் கொஞ்சோண்டு தெரியுற மாதிரி அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு லுக் வைஸ் நல்லா இருக்கும். ஸோ அதனால சின்ன பார்டரா ஒயிட் விட்டுட்டு மீதி இருக்கிறது எல்லாமே ரெட் அடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஹேண்டில் கிட்ட வந்து கொஞ்சம் ப்ளூ கலர் அப்ளை பண்ணிக்கினேன். ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு எல்லா ஹேண்டிலுக்குமே ப்ளூ கலர் அப்ளை பண்ணிக்கினேன். அது கொஞ்ச நேரம் காயணும் இல்லையா? ரெட் கொஞ்ச நேரம் காஞ்ச பிறகுதான் உள்ள டிசைன் போட முடியும். அதனால ரெட் அடிச்சது கொஞ்ச நேரம் பக்கத்துல வச்சுட்டு இன்னொரு கரண்டி எடுத்துட்டேன். இதுக்கு வந்து பெருசா டிசைன் எதுவும் தோணல. ஆனாலும் நான் வந்து ப்ளூ கலர் பார்டர் தான் கொடுத்துன்னு இருக்கிறேன். இது கொஞ்சம் ஷேப் நல்லா இருக்கும் இல்லையா கரண்டி? அந்த ஷேப்புக்கு ஏத்த மாதிரி ப்ளூ கலர் அப்ளை பண்ணிட்டு நடுவுல வந்து எல்லோ அடிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த ப்ளூ கூட ஆறுன பிறகுதான் நான் எல்லோ அப்ளை பண்ணணும். இது வந்து எல்லோ வந்து ஒட்டி தான் அப்ளை பண்ண போறேன். ப்ளூக்கு ஒட்டி தான் அப்ளை பண்ண போறேன். கொஞ்சம் கேப் விட போறது கிடையாது. ஸோ இது வந்து ப்ளூ கூட காஞ்ச பிறகுதான் நான் வந்து எல்லோ அடிக்க முடியும். ஸோ அது காயட்டும் சொல்லிட்டு அது பக்கத்துல வச்சுட்டு ரெட் மேல இந்த மாதிரி புள்ளி புள்ளியா வச்சுன்னு இருக்கிறேன். இது பாக்குறதுக்கு வாட்டர் மெலான் மாதிரி இருக்கும். அதனால இந்த மாதிரி புள்ளி புள்ளியா வச்சுட்டு இருக்கிறேன். புள்ளி வைக்கிறப்போ என்னவோ கோலத்துக்கு புள்ளி வைக்கிற மாதிரி வரிசையா வைக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் ஜிக்ஜாக்ல வச்சுட்டு இருந்தா எல்லாத்துக்குமே இந்த மாதிரி புள்ளி வச்சு கவர் பண்ணிக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு டிஐஒய் டெக்கரேஷன் பண்றதுக்கு ரொம்ப பிடிக்குமா பிடிக்காதுன்றதே கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க. இந்த எல்லா டிசைன் பார்த்துட்டு எந்த டிசைன் நல்லா இருக்கு, உங்களுக்கு எது நல்லா பிடிச்சிருக்குன்ட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க.
நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். என்னோட சேனல்ல பாதி குக்கிங் இருக்கும், பாதி vlog வீடியோஸ் இருக்கும். இப்போ கண்டினியூஸா டெய்லி vlog தான் போட்டுன்னு இருக்கிறேன். ஆனா இந்த கிச்சன் கிளீனிங் பண்ணதே போடணும்னு தோணிச்சு, யாருக்காச்சும் ஒருத்தருக்காச்சும் யூஸ் ஆகுமே அப்படின்னு தோணிச்சு. அதனால இந்த வீடியோ கூட அதுல ஆட் பண்றேன். ஸோ என்னோட சேனல்ல வந்து vlog பிளஸ் குக்கிங் இருக்கும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க. நீங்க பாக்குறீங்கன்னா என்னோட சேனல் கொஞ்சம் வைரல் ஆயிருக்குன்ட்டு தான் அர்த்தம். ஏன்னா அவ்வளோ மூவ் ஆகிறது கிடையாது. பாத்தீங்கன்னா கண்டிப்பா லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ வந்து எல்லாத்துக்குமே பிளாக் ஃபில் பண்ணாச்சு இல்லைங்களா? இப்போ ஹேண்டில் கிட்ட வந்து கொஞ்சம் ஜிக்ஜாக் ஷேப்ல இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ரெட் கலர்ல ஜிக்ஜாக் பண்ணிட்டு ஒரு பிளாக் கலர்ல கோடு ஒன்று போட்டுக்கினா சிம்பிளா இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலா பண்ணிக்கணும்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இந்த வாட்டி வேண்டாம், இன்னொரு முறை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி குக்கிங் ரிலேட்டடாவே கொஞ்சம் டிசைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனாலதான் இந்த கரண்டிக்கு நான் வாட்டர் மெலன் ஆட் பண்ணிருக்கிறேன். அது ஒரு ஃப்ரூட்டா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. மீதி இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே கூட நான் குக்கிங் ஸ்டைல்ல தான் கொஞ்சம் ரிலேட் ஆகுற மாதிரி தான் நான் டிசைன் பண்ணிக்கினேன். இப்போ அதுக்குள்ளவே எனக்கு ப்ளூ காஞ்சிச்சு. ப்ளூ காஞ்சின பிறகு நடுவுல வந்து இந்த மாதிரி எல்லோ அப்ளை பண்ணிக்கினேன். இங்க நீங்க ஆயில் பெயிண்ட் கூட அப்ளை பண்ணிக்கலாம். பட் நான் வந்து ஒயிட் பெயிண்ட் மட்டும்தான் ஆயில் பெயிண்ட் யூஸ் பண்ணிருக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த ப்ரௌன் அந்த டப்பாக்கு போட்டேன் இல்லைங்களா, அது வந்து ப்ரௌன் ஒண்டி நான் ஆயில் பெயிண்ட் யூஸ் பண்ணிருக்கிறேன். மீதி யூஸ் பண்ணது எல்லாமே வாட்டர் பெயிண்ட் தான். இதுக்கு மேல ஒரு வார்னிஷ் கொடுத்துட்டோம்னா சூப்பரா இருக்கும் லுக்கு. ஸோ நீங்க பாருங்க வீடியோவை கடைசி வர. சின்ன சின்ன டிப்ஸோட உங்களுக்கு சொல்றேன். இந்த மாதிரி எல்லோ அப்ளை பண்ண பிறகு சேம் டிசைன் தான் இங்கேயும் ஜிக்ஜாக் போட்டுக்கிட்டு ஒரு கோடு ஒண்டி போட்டுக்கினேன். இப்போ வந்து நடுவுல கெட்டல் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்டே மார்க்கர்ல டிராயிங் பண்ணிக்கினேன். எவ்வளவுதான் நல்லா டிராயிங் போடுறவங்களா இருந்தாலும் ப்ரெஷ்ல போடுறப்போ கொஞ்சம் அப்படி இப்படி ஆயிடும். ஸோ முன்னாடியே வரைஞ்சோன்னா நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் அது மேலேயே டிரா பண்றதுக்கு. இல்லை நம்ம ப்ரெஷ்லவே போட்டிடலாம் அப்படின்ட்டு கான்ஃபிடென்ட்டா போட்டாலும் கொஞ்சம் ஷேப் மாறிச்சானாலும் நல்லா இருக்காது பார்க்கறதுக்கு. ஸோ அதனால பென்சில்லவும் இல்லை மார்க்கர்லவும் இந்த மாதிரி டிராயிங் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க பெயிண்ட்ல அப்ளை பண்ணிக்கோங்க. ஈஸியாவும் இருக்கும், எங்கேயும் மிஸ் ஆகாம இருக்கும். அதனாலதான் நான் ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கர்ல இந்த மாதிரி டிரா பண்ணிட்டு அதுக்கப்புறம் பெயிண்ட் அடிச்சுக்கினேன். நீட்டா வரும். அதனால இப்போ வந்து இதுக்கு புகை போடணும் இல்லையா, அதனால நான் வந்து இங்க ஆரஞ்சு கலர் தான் யூஸ் பண்றேன். புகைக்கு கொஞ்சம் லைட்டா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணிச்சு. பட் என்கிட்ட இருக்கிறதே அவ்வளவு லைட்டா எந்த கலரும் இல்லை. அதனால ஆரஞ்சு மட்டும் நான் ஆரஞ்சு கலர்ல புகை போட்டு விட்டுட்டேன். அந்த புகை போட்ட பிறகுதான் இது கெட்டல் மாதிரியே ஃபீல் ஆகும். ஸோ அதனால புகை போடுறது கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் சில பாசிட்டிவ் வேர்ட்ஸ் எல்லாம் நான் எழுதிக்கினேன். அது வந்து எனக்கு நானே எழுதிக்கினேன். ஏன்னா கிச்சன்ல தான் நம்ம ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். எப்போ நம்மளுக்கு மூட் ஆஃப் ஆகுதோ அந்த டைம்ல இந்த மாதிரி வேர்ட்ஸ் பார்த்தாலும் இல்ல நம்ம பண்ண டிராயிங் பார்த்தாலும் கொஞ்சம் கான்பிடென்ட் கொடுக்கும், கொஞ்சம் பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுக்கும். அதனால எனக்கு நானே இதெல்லாம் எழுதிக்கினேன். எஸ் யூ கேன் டூ இட், உன்னால முடியும் அப்படின்ட்டு புஷ் பண்ற மாதிரி கொஞ்சம் எழுதிக்கினேன். நம்ம மூடு எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது. நல்லா சந்தோஷமா இருக்கும். ஆனா ஒரே செகண்ட்ல ஏதாச்சும் சின்னதா ஞாபகம் வந்துட்டாலும் போதும் அப்படியே டல் ஆயிடும். இது எனக்கு மட்டும்தான் இப்படி இருக்கா இல்ல எல்லாருக்குமே அப்படி இருக்குமான்னு தெரியல. ஆனா எனக்கு அப்படி இருக்கும். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறப்பே சின்னதா ஏதாச்சும் ஞாபகம் வந்துட்டாலும் அப்படியே டல் ஆயிடுவேன். அந்த மாதிரி நேரத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன டிராயிங்கோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் பார்த்தோம்னா கொஞ்சம் டைவர்ட் ஆகும் மனசெல்லாம். அதுக்காக எனக்கு நானே எழுதுக்கின வேர்ட்ஸ் தான் இது. யாருக்கும் நான் டெடிகேட் பண்றதுக்கு இல்லை. ஸோ அதனால எனக்கு நானே எழுதிக்கினேன். இன்னொரு கரண்டிக்கு வந்து நான் பிளாக் அண்ட் ஒயிட் விட்டுலாம் அப்படின்னு நினைச்சேன். அதுக்காக பிளாக் வந்து அப்ளை பண்றேன். பாதி அளவுக்கு பிளாக் அப்ளை பண்றேன். இந்த பிளாக்லவும் கொஞ்சம் ஏதாச்சும் டிசைன் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. ஆனா அது ஆறணும் இல்லையா, ஸோ அதுக்குள்ளவே இங்க நான் வந்து வேர்ட்ஸ் எல்லாம் எழுதிடலாம் சொல்லிட்டு ஈட் ஹெல்தி ஃபுட், நம்ம கண்டதையும் சாப்பிடுவோம். ஸோ அதனால ஈட் ஹெல்தி ஃபுட் அன்ட்டு பார்த்தாச்சு கொஞ்சம் சாப்பிடலாமே அப்படின்ட்டு ஈட் ஹெல்தி ஃபுட் அப்படின்ட்டு எழுதிக்கினேன். அது பார்த்து சாப்பிடலனாலும் அப்ப பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு எழுதுனேன். தப்பா நினைச்சுக்காதீங்க, ஏதாச்சும் தப்பா சொல்லிருந்தா. ஆனா நம்ம எந்த ஃபுட் சாப்பிட்டாலும் இப்போ ஹெல்தி ஃபுட் தான் சாப்பிட்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா ஓல்டு டேஸ்ல எல்லாம் கீழே இருக்கிற மண்ணு சாப்பிட்டாலும் அது வந்து கல்தி இல்லாத மண்ணா இருந்துச்சு. இப்போ கீழே இருக்கிற மண் என்ன சாப்பாடுவே
ஹெல்த்தியா போயிட்டு இருக்கு. ஸோ அதனால எனக்கு அப்படி ஃபீல் ஆகும். நம்ம கொஞ்சம் ஹெல்தி ஃபுட்டா சாப்பிடணும் எப்பவுமே. இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கணும்னா, நம்ம சாப்பிடுற ரொட்டீன் ஃபுட் வந்து கரெக்ட்டா ஹெல்தியா இருக்கணும் அப்படின்ட்டு நான் நினைப்பேன். என்ன சொல்றீங்க? ரொம்ப சோதி சொல்றேனோ? சாரி சாரி மன்னிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கரண்டிக்கு வந்து இந்த மாரி கிரீன் அண்ட் ஒயிட் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு, கிரீன் வந்து பாதி குடுத்துட்டு, பார்டர் மட்டும் கிரீன் குடுக்குறேன். நடுவுல ஏதாச்சும் டிசைன் பண்ணிக்கலாம்னு தோணிச்சு. இந்த கரண்டிக்கு என்ன டிசைன் போடுறது அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்தா, சரி பீட்சா போடலாம் அப்படின்னு தோணுச்சு. ஆனா அது பீட்சா மாரி இல்ல. என்னவோ சூனியம் வச்ச கோலம் மாரி தான் இருந்துச்சு. அதுவும் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா நான் போடுற டிசைன் நெனச்சது என்னவோ வேற, அது வந்தது என்னவோ வேற. ஸோ இது வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. பீட்சா வந்து இந்த மாரி போட்டுட்டேன் நானு. உள்ள வந்து எல்லோ கலர் அப்ளை பண்ணேன். அது சுத்தியும் ரெட் கலர் அப்ளை பண்ணேன். நடுவுல கட்டிங் எல்லாம் வச்சா தானே பீட்சா மாரி தெரியும். ஸோ அதனால நடுவுல கோடெல்லாம் போட்டேன்னா, அது பீட்சா மாரி தெரியாம கொஞ்சம் சூனியம் வச்ச கோலம் மாரி ஆயிடுச்சு. அது கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. அப்படி ஆயிடுச்சு. நீங்க வேற டிசைன் ஏதாச்சும் போட்டுக்கோங்க. இல்ல பீட்சாவே கொஞ்சம் நீட்டா போட்டுக்கோங்க. பீட்சா மாரி தெரியிற மாரி கொஞ்சம் நீட்டா போட்டுக்கோங்க. இப்ப வந்து இங்க வந்து நானு பிளாக்ல வந்து டொமேட்டோ போடலாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டொமேட்டோ போட்டேன். அதுக்கு வந்து நடுவுல ரெட் கலர்ல அப்ளை பண்ணிக்கினேன். அதுக்கப்புறம் மேல ஆஸ் யூசுவல் கிரீன் போட்டா தானே டொமேட்டோ மாரி தெரியும். ஸோ அதனால டொமேட்டோக்கு வந்து இந்த மாரி ரெட் அண்ட் கிரீன் அப்ளை பண்ணிக்கிட்டு, இங்க ஃபுட் பக்கத்துல ஒரு சின்னதா ஸ்மைல் குடுத்தேன். இங்க பாருங்க என்னோட பீட்சா எப்படி ஆயிடுச்சுன்ட்டு. அப்படி ஆயிடுச்சு. ஸோ நீங்க பீட்சா வந்து கொஞ்சம் நீட்டா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் அப்ளை பண்ணது எல்லாமே வாட்டர் பெயிண்ட் இல்லையா? அத அப்படியே விட்டா உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும்னு நெனைக்கிறேன். ரொம்ப காஞ்சு போன மாரி, ஒரு மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. லுக் நல்லா இருக்காது. ஃபினிஷிங் லுக் நல்லா இருக்கணும்னா, நம்ம வந்து வார்னிஷ் அடிக்கணும். இது வந்து பெயிண்ட் கடையிலவே கிடைக்கும். இது கூட நான் இதுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ வார்னிஷ்ன்னு கேட்டாலே ஒரு டப்பா குடுப்பாங்க. அத எடுத்துட்டு வந்து இதுவும் ஆறுறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இது அப்ளை பண்ணிட்டு வச்சுட்டோம்னா, இது வந்து ஒரு நாள் ஃபுல்லா ஆறும். நான் ஒரு நைட் ஃபுல்லா ஆற வச்சு, அதுக்கப்புறம் மறுநாள் வந்து வெயில் வந்துச்சு. வெயில்ல கொஞ்ச நேரம் நல்லா ஆற வச்ச பிறகு தான் இது நல்லா ஆறிச்சு. ஆனா இது அப்ளை பண்றப்போ கொஞ்சம் அந்த வாட்டர் பெயிண்ட் எல்லாம் கொஞ்சம் இப்படி மிக்ஸ் ஆயிட்ட மாரி தோணிச்சு. ஸோ அது ஒண்டி தான் டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. மீதி எல்லாம் கரெக்ட்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து வால் ஹேங்கிங் ஏதாச்சும் வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணிச்சு. என்னோட கிச்சன் அப்படின்ட்டு ஏதாச்சும் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு தோணிச்சு. அதுக்காக நான் வந்து இந்த மாரி ஷூ பாக்ஸஸ் எடுத்தேன். உங்ககிட்ட ஷூ பாக்ஸ் இல்லன்னா நீங்க கொரியர் ஆர்டர் பண்ணுவீங்க இல்லையா? அதுல வர பாக்ஸஸ் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் சைஸா கட் பண்ணிக்கோங்க. ஒண்ணு யூஸ் பண்ணா ரொம்ப தின்னா இருக்கும். அதனால கொஞ்சம் திக்கா இருந்தா தான் நல்லா இருக்கும். பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும். தொட்டு பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும். அதனால நான் வந்து 3 லேயரா எடுத்திருக்கிறேன். 3மே ஈவனா கட் பண்ணிக்கினேன். வித் வந்து மினிமம் ஒரு 15 சென்டிமீட்டர் இருந்தா போதும். அதே மாரி ஹைட் வந்து உங்களோட விருப்பம் தான். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹைட் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அந்த மாரி நீங்க ஹைட் வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டணும். 3மே ஒட்டிட்டோம்னா, நம்மளுக்கு கட் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா மோட்டாவா இருக்கும் இல்லையா? அதனால 2 ஒட்டிட்டு, அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டு, ஷேப் கட் பண்ணிட்டு, எந்த மாரி வேணுமோ அந்த மாரி ஷேப் கட் பண்ணிட்டு, இன்னொன்னு கட் பண்ணிக்கணும்னா நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். அதனால தான் நான் வந்து 2 ஒட்டிட்டு, அது ஷேப் கட் பண்ண பிறகு, இன்னொன்னுக்கு வந்து அதே மாரி ஷேப் வச்சு இந்த மாரி கட் பண்ணிக்கினா, அப்பதான் நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். நான் வந்து இங்க ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஃபெவிகாலே நல்லா ஒட்டிடும். ஸ்டார்ட்டிங்ல ஒட்டாது போல அப்படின்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் டைம் விட்டோம்னா நல்லா ஒட்டிக்கிச்சு. இதுக்கு கம்மு தான் வேணும் அப்படின்ட்டு இல்ல. நார்மல் ஃபெவிகாலே கூட நல்லா ஒட்டிடும். அதுக்கப்புறம் வால்ல ஹேங் பண்றதுக்கே நம்மளுக்கு இந்த மாரி ஓட்டை இருந்தா தான் நல்லா இருக்கும். ஸோ அதனால ஓட்டையும் வச்சுக்கினேன். இப்போ வந்து இது கூட அவங்க 2 கூடயும் இது கூட சேர்த்தியாச்சு. இந்த மாரி சாஃப்ட்டா இருக்கிற சைடு ஒட்டாதீங்க. அவ்வளவா ஒட்டாது. ப்ரவுன் கலர் இருக்கிற சைடே ஒட்டிக்கோங்க. சாஃப்ட்டா இருக்கிற சைடு நம்மளுக்கு பெயிண்ட் அடிச்சாலும், இல்ல ஏதாச்சும் ஸ்டிக்கர் ஒட்டினாலும் நீட்டா தெரியும். ஸோ சாஃப்ட்டா இருக்கிற சைடு வந்து ஃப்ரண்ட்லவும், பேக்லவும் இருக்கிற மாரி வச்சுக்கணும். இது எல்லாமே நல்லா ஒட்டின பிறகு சைடு கார்னர் வந்து இந்த மாரி டேப்ல ஒட்டிக்கோங்க. இது வந்து பேண்டேஜ் டேப்பு மெடிக்கல் ஷாப்ல கிடைக்கும். நீங்க இந்த மாரி பேண்டேஜ் டேப்பே யூஸ் பண்ணிக்கோங்க. நார்மல் டேப் யூஸ் பண்ணோம்னா நம்ம கலர் அடிச்சாலும் அது மேல ஒட்டாது. ஸோ அதனால இந்த மாரி பேண்டேஜ் டேப் ஒட்டிட்டோம்னா நீட்டா இருக்கும் ஃபினிஷிங். நான் வந்து இங்க வால் ஸ்டிக்கர் தான் ஒட்ட போறேன். எனக்கு கொஞ்சம் மீதி இருந்துச்சு. அந்த வால் ஸ்டிக்கர் தான் ஒட்ட போறேன். எப்படியோ பிளாக் கலர் தான் இருக்கு. பார்க்கறதுக்கு லுக்கும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பிளாக்ல தான் நான் இந்த மாரி ஷீட் வந்து
வந்து ஒட்டின்னு இருக்கிறேன். இது கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சா, சுருக்கம் வந்துச்சு. ஆனாலும் பரவாயில்ல, டிசைன் நல்லாதான் இருக்கு. என்னவோ மேலேருந்து மின்னல் விழற மாதிரி கொஞ்சம் டிசைனா இருக்கும்னு சொல்லிட்டு அப்படியே ஒட்டிட்டேன். அது பிரிச்சு மறுபடியும் ஒட்டினோம்னா மறுபடியும் அசிங்கமாயிடும். ஸோ அதனால நான் வந்து அந்த டிசைனும் நல்லாதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு மேல நான் மை கிச்சன் அப்படின்ட்டு கெத்தா எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மை கிச்சன் நான் எழுதுறேன். ஆனாலும் இங்க ஒரு மிஸ்டேக் பண்ணி வச்சுட்டேன். கிச்சன் ஸ்பெல்லிங் என்ன? நான் எழுதுறதுக்கு முன்னாடி நீங்க போய் கமெண்ட்ல சொல்லிட்டு வந்துடுங்களா, கொஞ்சம் நல்லா இருக்கும் காமெடியா. நான் வந்து பென்னுல எழுதிக்கினேன் ஃபர்ஸ்ட், எங்கேயாச்சும் மிஸ் ஆயிடும் அப்படின்னு நினைச்சு பென்னுல எழுதிக்கினேன். ஆனாலும் மிஸ் பண்ணிட்டேன் டி எழுதுறதுக்கு. அப்படியே டைரக்டா சி போட்டாச்சு. எவ்வளோ பெரிய முட்டாள் பாருங்க நானு. நினைச்சுனே இருக்கிறா, என்ன கிச்சன் ஸ்மெல் என்னவோ ஒரு மாதிரி டேடா அடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுன்னு தான் இருக்கிறேன். ஆனாலும் எழுதிட்டு காய வச்சுட்ட பாருங்க. நைட் எல்லாம் காஞ்ச பிறகு என்னவோ மிஸ் ஆகுது என்னவோ மிஸ் ஆகுதுன்னு நைட் எல்லாம் அது ஊத்தி பார்த்த பிறகு டீ இல்ல. அச்சோச்சோ, இவ்வளவு முட்டாளா இருக்கிறனே அப்படின்னு தோணிச்சு. டீ மறந்துட்டேன். அதுக்கப்புறம் எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி டி எழுதியாச்சு. ஐ வந்து சின்ன லெட்டரா எழுதிட்டு அந்த ஐ எழுதி இருக்கிற வந்து கொஞ்சம் அழிச்சிட்டா, டீயா மாத்திட்டா. எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டா. ஆனாலும் இப்படி இந்த மாதிரி மிஸ்டேக்கும் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி என்கிட்ட ஸ்பூன் இருந்துச்சு, பிளாஸ்டிக் ஸ்பூனும். அதுவும் யூஸ் பண்றது கிடையாது, பிளாஸ்டிக் கண்டி. அதுவும் கம் போட்டு ஒட்டியாச்சு. அதுக்கும் நானும் ஃபெவிக்கல் தான் போட்டேன். நல்லா ஒட்டணும் இல்லையா, அதுக்காக வெயிட் தூக்கி மேல வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் கீழே வந்து எதுவுமே இல்லாம கொஞ்சம் நீட்டா இல்ல அப்படின்னு தோணுச்சு. அதனால இந்த மாதிரி எல்லோ கிரீன்ல கிரேப்ஸ் மாதிரி பண்ணிக்கினேன். இப்போ வந்து லுக் சூப்பரா இருக்கு இல்லையா. இதெல்லாம் முடிச்ச பிறகு நான் கிச்சன் ரூம்ல போயாச்சு. இப்போ வந்து நான் ரெடி பண்ணிக்கினது எல்லாமே வால்ல ஒட்டணும் இல்லையா. வால்ல ஒட்டுறதுக்கு எனக்கு எங்குமே ஆணி கிடையாது. அதனால நான் வந்து ஆன்லைன்ல இந்த மாதிரி ஊக்கு ஹேங்கிங் வந்து வாங்கிக்கினேன். இது கொஞ்சம் நல்லாவே ஒட்டும்ட்டு என் ஃபீலிங்கு. ஏன்னா நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிருக்கிறேன். அதனால நல்லாவே ஒட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆர்டர் பண்ணிக்கினேன். ஆனாலும் ஒரு டவுட் இருந்தே இருக்கும் இல்லையா, வால் ஸ்டிக்கர் மேல ஒட்டுமா ஒட்டாதான்னு சொல்லிட்டு. நல்லா சூப்பரா ஒட்டிக்கிச்சு. உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பா வாங்கிக்கோங்க. சூப்பரா இருக்கு, ரொம்ப ஸ்ட்ராங்காவும் இருக்கு. ஆனா ரொம்ப வெயிட் வச்சா எப்படி இருக்குமோ தெரியாது. இது அவ்வளவா வெயிட் கிடையாது இல்லையா, அதனால நான் தைரியமா வாங்கிட்டேன். சூப்பரா இருக்கு. ஹேங்கிங் பண்ண பிறகு கூட எங்கேயும் பிச்சு வந்த மாதிரி இல்ல, ஸ்ட்ராங்கா ஒட்டிக்கிச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் ஒட்டிக்கினேன். அதுக்கப்புறம் கரண்டி எடுத்து பார்த்தா கரண்டில சின்ன ஹோலா இருக்கு. அந்த உக்குக்குள்ள போகாது அப்படின்னு தோணிச்சு. அதுக்காக நான் வந்து பிளவுஸ்க்கு யூஸ் பண்றோம் இல்லையா, டோரி கட்டுறதுக்கு ஒரு கயிறு வந்து யூஸ் பண்றோம் இல்லையா, அந்த கயிறு வந்து கட் பண்ணி இந்த மாதிரி நாட் போட்டிக்கினேன். ஏன்னா நார்மல் நூல் கட்டினாலும் கொஞ்சம் அசிங்கமா தெரியும். இந்த மாதிரி டோரி கட்டினோம்னா அது கொஞ்சம் டிசைனா இருக்கவே லுக் பாக்குறதுக்கே நல்லா இருக்கும் அப்படின்னு தோணிச்சு. அதனால நான் டோரி யூஸ் பண்றேன். உங்களுக்கு பிடிச்சது நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு லுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி டோரி யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி நாட்டு போட்டுக்கிட்டு அது எல்லாமே எடுத்துட்டு போய் உக்குல வந்து மாட்டிட்டேன். பாருங்க லுக் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா ஸ்ட்ராங்காவும் இருக்கு உக்கு வந்து. உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பா வாங்கிக்கோங்க. நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு, எந்த டவுட்டும் வேண்டாம். இந்த கரண்டி எல்லாம் மாட்டி வச்ச பிறகு சூப்பரா தோணுச்சு. எனக்கு வீடே என்னவோ வேற வீட்டுக்கு போன மாதிரி ஃபீலிங்கு, அந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஷிங்குக்கு மேலேயும் எனக்கு இந்த மாதிரி கேப் இருக்கும். இது மேலேயும் நான் இந்த மாதிரி 2 கரண்டி அங்க, 4 கரண்டி இங்க வந்து மாட்டி வச்சுக்கினேன். இந்த வால் ஹேங்கிங் வந்து என்னோட ஸ்ட்ரைட் செவருக்கு வந்து மாட்டிக்கணும்னா நான் ஹால்ல வந்து பார்த்தா கூட எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டா இந்த மாதிரி ஸ்ட்ரைட் வால்ல தான் நான் இந்த மாதிரி மாட்டிக்கினேன். பாத்தீங்களா, இங்க வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணி டீ எழுதிட்டேன். இப்போ வந்து எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு. என்னோட கிச்சன் வந்து எந்த அளவுக்கு சூப்பரா இருக்குன்ட்டு நீங்களே பாருங்க. சூப்பரா மேக் ஓவர் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு எனக்கே தோணிச்சு. நான் எல்லாம் ரெடி பண்ண டிஐவை எல்லாமே இங்க வந்து மாட்டி வச்சுட்டேன். ஆனாலும் இங்க வந்து மிஸ் பண்ணிட்டேன். நீங்க கவனிச்சிங்களா, அந்த டப்பாங்க இன்னும் டப்பாங்க வைக்கவே இல்லை. ஆனாலும் எல்லாமே வச்சுட்டான்ற மாதிரி எல்லாமே வீடியோ எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஹால்ல போய் உட்கார்ந்தா ஹால்லவே இருக்கு டப்பா. ஐயோ தீபா, நான் தீபா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் டப்பா எல்லாம் எடுத்துட்டு வந்து அரேஞ்ச் பண்ணேன். எங்க வைக்கணும்ட்டே தெரியல அந்த டப்பா. நானு ஏதாச்சும் செடி வச்சுக்கலாம் அந்த டப்பாக்குள்ள. நான் வந்து அங்க ஸ்டாண்ட்ல டெக்கரேஷன் செடி வச்சிருக்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி செடி வச்சுக்கலாம் அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா அவ்வளவு பிளேஸ் எங்க இருக்கு, ஒண்ணுமே இல்ல பிளேஸ். அதனால நான் வந்து எண்ணெய் டப்பா கீழே ஒண்ணு வச்சேன். அதுக்கப்புறம் கீழ் ஜாடி ஒண்ணு இருந்துச்சு, ஜாடி கீழேயும் ஒண்ணு வச்சுக்கினேன். அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும்
பாக்குறதுக்கு லுக் நம்மளுக்கு நல்லா இருக்கும். நம்மளுக்கு டிசைன் அப்பப்போ பார்த்துன்னு தானே இருக்கணும். அதுதானே ரொம்ப மெயின் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கினேன். எனக்கு பிளேஸ் இல்லாதனால நான் அப்படி அரேஞ்ச் பண்ணிக்கினேன். உங்களுக்கு பிளேஸ் இருந்துச்சுன்னா நீங்க அதுக்குள்ள ஒரு செடி வச்சுக்கோங்க. ஒரு மணி பிளான்ட்டோ இல்ல இந்த மாதிரி ஆர்டிபிஷியல் செடி ஏதாச்சும் வாங்கி வச்சுக்கோங்க. சூப்பரா இருக்கும் லுக்கு. எனக்கு பிளேஸ் இல்லாதனால அந்த எண்ணெய் டப்பா கீழே ஒரு ஜாடி கீழே தான் வச்சிருக்கிறேன். ஸோ என்னோட கிச்சன் லுக்கு ஃபைனல் லுக் வந்து இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கபோர்ட் எல்லாம் நீட்டா அரேஞ்ச் பண்ணிக்கினேன். அதுக்கப்புறம் ஸ்டாண்ட் எல்லாம் நீட்டா கழுவிட்டு இந்த மாதிரி எல்லாமே அரேஞ்ச் பண்ணிக்கினேன். அதுக்கப்புறம் கேஸ் கவுண்டர் டாப் மேலேயும் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கினேன். என்னோட கிச்சன் ரூம் வந்து ரொம்ப சின்னதா இருந்தாலும் இந்த மாதிரி நீட்டா இருக்கிறப்போ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் அவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கினா நம்மளது வந்து பெரிய பெரிய பில்டிங்கா இருக்க வேண்டாம். இந்த மாதிரி சின்ன கிச்சனா இருந்தாலும் நீட்டா அழகா வச்சுக்கணும்னா அதுவே பெரிய பில்டிங் மாதிரி தான் தெரியும் நம்ம கண்ணுக்கு. ஸோ கிச்சன் ரூம் வந்து மேக் ஓவர் இவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இதெல்லாம் பண்ண பிறகுதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அந்த டப்பா தூக்கிட்டு வந்து வச்சேன். என்னோட டிசைன் அப்பப்போ பாக்குறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ நீங்களும் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளா வீட்டுல இருக்கிற பொருள் வச்சு கூட நீங்க பண்ணிக்கலாம். அதுதான் சொல்ல வரேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்ட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க. மறக்காம பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்க. லைக் பண்ணதான் சில பேருக்கு ரீச் ஆகும். ஸோ லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு நான் மினிமம் ஒரு 500 லைக்ஸ் ஆச்சு எதிர்பார்க்கிறேன். ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறோம் இல்லையா. இது பண்ணி எடிட் பண்ணி அப்லோட் பண்றதுக்கு எனக்கு ஒரு 10 நாள் எடுத்துக்கிச்சு. ஏன்னா இது எல்லாமே வீடியோ எடுத்து வச்சிட்டோம் இல்லையா. கஜி பிஜியா இருந்துச்சு. போன் ஸ்டோரேஜ் ஃபுல்லு. ஸோ அதெல்லாம் நீட்டா அரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடிட் பண்ணி வாய்ஸ் கொடுத்து அப்லோட் பண்றதுக்கே எனக்கு 10 நாளுக்கு மேலேயே ஆயிடுச்சு. ஸோ என்னோட கஷ்டம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நீங்க லைக் பண்ணிடுங்க. அவ்வளவுதான். இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம். அந்த டப்பா வச்ச பிறகு லுக் நல்லா இருக்கு இல்லையா. அதுல செடி வச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். நீங்க முடிஞ்சா செடி வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அவ்வளவுதான். இதோட எண்ட் பண்ணிக்கலாம். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி யாருக்காச்சும் இந்த வீடியோ யூஸ் ஆகும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வச்சுட்டுங்களா. பாய் பாய்.